ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகமஞ்சரிங்க. நான் வந்து நாட்டுக்கோழி வச்சு வளர்க்குறேங்க. அதாவது என்னோட தலைப்பு என்னன்னா, நாட்டுக்கோழியுடன் என் வாழ்வியல் அப்படின்ற தலைப்பில் வந்து நான் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல்லாக வந்து நாட்டுக்கோழியை பற்றி சம்மந்தப்பட்டது தான் வந்து நமக்கு வீடியோவாக வரும் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னுடைய லாங் வீடியோவில் வந்து முதல் வீடியோ வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படி நம்ம சுலபமாக வந்து நாட்டுக்கோழி வளர்த்து அதுலேருந்து எப்படி நம்ம வருவாய் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து ஒரு 3 கோழி மட்டும் வாங்கி வச்சுக்கலாங்க. 3 கோழி பெட்டைக்கோழிக்கு ஒரு சேவல்ன்ற கணக்கில் வந்து நம்ம வச்சுக்கிறலாம். அதை தாராளமாக வச்சுக்கிறலாம். சில பேர்லாம் 10 கோழிக்கு வந்து ஒரு சேவல்ன்ற முறையில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்ற முறையில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். எடுத்த எடுப்புலே வந்து ஆஹா அவங்க சொல்லிட்டாங்களே நாட்டுக்கோழியில் நல்ல லாபம் அப்படின்ட்டு நம்ம எடுத்தோனையும் ஒரு 10 கோழி 20 கோழி வாங்கி வச்சு வளர்த்தோம்னு நினச்சிக்கோங்களேன், அதுகளுக்கு வந்து நோய்வாய்ப்படுறப்போ வந்து உங்களால் வந்து எப்படி கட்டுப்படுத்தவே முடியாது பார்த்துக்கோங்க. எனக்கு நாட்டுக்கோழி வளர்க்க இஷ்டம் இருக்குப்பா, இடம்லாம் நிறையா இருக்குது, பசுந்தீவனத்துக்கு பஞ்சமே இல்லை, இயற்கை சார்ந்த இந்த மாதிரி மரங்களுக்கு இடையில தான் நாங்கள் வாழ்கிறோம், ஆனால் எனக்கு நாட்டுக்கோழியை பற்றி ஒன்றுமே தெரியாதே அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆரம்பத்தில் எத்தனை கோழி வச்சு வளர்த்தேன்னா ஒரே ஒரு கோழி தாங்க. ஒரு கோழிக்கு ஒரு சேவல் தான் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு கோழி வந்து குஞ்சு பொரிச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அதுலேருந்து எனக்கு 5 வந்து பெட்டை கோழி வந்து தப்பிச்சிச்சுங்க. அந்த 5 பெட்டை கோழி மொத்தம் வந்து பொரிச்சது வந்து 13 கோழி பார்த்துக்கோங்க. 13 முட்டை பொரிச்சதில் எனக்கு எல்லாம் வந்து 3 முட்டை கூமுட்டையாகி போயிடுச்சு. அப்புறம் மிச்சம் வந்து 10 கோழி இருந்துச்சுங்க. 10ல் வந்து 5 கோழி தான் நின்றுச்சு. மிச்சம் வந்து நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னு தான் சொல்லலாம். அதனால் நம்ம அடித்தும் சாப்பிட்டாச்சு. சாரி, இந்த நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க. அதாவது நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நோய்வாயின்றது பார்த்துக்கோங்க வெள்ளை கழிசல் தாங்க. அந்த வெள்ளை கழிசலை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து அழகாக தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் வந்து அந்த நாட்டுக்கோழியை வளர்த்து வருமானம் சுலபமாக ஈட்டலாமுங்க. சரி, நம்ம வெள்ளை கழிசலுக்கு என்ன மாதிரி நோயின்னு தடுப்பு மருந்துன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். இப்போ வந்து கோழி வளர்ப்பை பற்றி நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க வாங்க. இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு கோழி வளர்த்தேனா, ஒரு கோழி வந்து வளர்த்தா அதில் வந்து முட்டை பொரிச்சு 5 தப்பிச்சிச்சா, இப்போ 5ல் பார்த்துக்கோங்க, 5மே பார்த்துக்கோங்க எனக்கு முட்டையிட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ ஒவ்வொரு கோழிக்கும் எத்தனை முட்டைன்னு கணக்கு பண்ணுங்க. ஒரு சிறுவிடையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வளர்க்குறது வந்து சிறுவிடை நாட்டுக்கோழி தாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கோழி எப்படியுமே குறைஞ்சபட்சம் வந்து 13லேருந்து 15 முட்டை எனக்கு வந்து விட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சில கோழிகள் வந்து 20 முட்டை வரைக்கும் கூட விடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வளர்க்குற கோழி வந்து 15 முட்டை வரைக்கும் தாராளமாக விடுதுங்க. அப்போ 5 கோழி, 5 இன்ட்டு 15 அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனைன்ட்டு. அதுக்கப்புறம் அது போக அந்த தாய் கோழி இருக்கு இல்லையா, அந்த 5 கோழியோட தாய் கோழி ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ மொத்தம் 6 கோழி அவங்களும் முட்டையிட்டாங்க பார்த்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி வந்து முட்டையிட்டு வளர்கிறப்போ தாராளமாக வந்து கோழியை வந்து நம்ம பெருக்கிடலாமுங்க. கோழிக்கு வந்து நாங்கள் கூண்டு வச்சா அதுக்கு காசு எப்படி போட்டு பெரட்டுறது? வேணவே வேணாங்க. இப்படி உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. என் பின்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கோங்க மரங்கள் தான். நமக்கு இயற்கை வந்து அழகா மரங்கள் கொடுத்துருக்கையில நம்ம ஏங்க செலவு பண்ணி கூண்டு ரெடி பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். கூண்டு ரெடி பண்ணுனா கண்டிப்பாக வந்து பூச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதுக்கெல்லாம் பயந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளால் வந்து நாட்டுக்கோழியெல்லாம் வளர்க்க முடியாது. நம்ம சில விஷயங்கள் லாபங்கள் இருக்குன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அதை நான் அடுத்ததில் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி நம்ம மரத்துலேயே வந்து கோழியை வந்து அடைய விடுறப்போ பார்த்துக்கோங்க, இந்த திருடங்க தொல்லை கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூரே போயிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகுதுப்பா, நல்ல தீவனத்தை வந்து நிறையா வச்சுட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் வச்சுட்டு போயிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களே சாப்பிட்டுட்டு மேலே போய் அடைஞ்சிக்கிருவாங்க. அப்போ நமக்கு வந்து எங்கேயாச்சும் வெளியூர் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம போயிட்டோம்ப்பா, வர 2 நாள் ஆகுதுன்றப்போ அந்த பிரச்சனை இல்லையா? ஓகே, தாராளமாக அந்த மாதிரி வளர்க்கலாம் பார்த்துக்கோங்க.
ஏன் திருடங்க பயம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சமீபத்தில் வந்து பார்த்துக்கோங்க, என் வீட்டுக்கு அருகில பார்த்துக்கோங்க, அவங்களும் கோழி தான் வளர்க்குறாங்க. ஒரு 12 மணி வாக்கில பார்த்துக்கோங்க, நாய் குலைக்கிற சவுண்டுங்க. என்னன்னு பார்த்தா, அந்த கோழிய திருடுறதுக்கு தான் வந்தாங்க. ஸோ கோழிய காப்பாத்தா போய், அவங்களோட சண்டை போட்டு, அதுக்கப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகுறதுக்கு, நமக்கு இயற்கை சார்ந்த இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, இது மேலேயே நம்ம விட்டுக்கிறலாம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து எப்படி வருமானம் ஈட்டலாம்? ஸோ அந்த வருமானம் ஈட்டுறத வந்து கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல சொல்றேன் நானு. என்னோட சேனல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு கேளுங்க. உங்களோட சந்தேகங்களையும் நான் நிவர்த்தி செய்கிறேன். கண்டிப்பா வருமானம் ஈட்டுறத அடுத்த வீடியோவுல தெளிவா நான் சொல்றேங்க.